என்னடி அன்னைக்கு என்னமோ அப்படி இல்ல இப்படி இல்ல எதுக்காக வீடா சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்துறீங்கன்னு கேட்டு எங்க வாய் அடைச்சு இங்க இருந்து அனுப்பி வச்சல. இப்ப இங்க என்னடி நடக்குது? எல்லாம் நாங்க பயந்த மாதிரி தானடி நடக்குது. எங்கடி அவ? எங்க அந்த பொண்ணு? கூப்பிடு. அத்தை, ஏன் இப்படி பட்டாசு மாதிரி வெடிக்கிறீங்க? நீங்க இப்படி கிளம்பி வருவீங்கன்னு தெரிஞ்சுதா மதுவை வெளியே அனுப்பியிருக்கேன். பாத்தியா என்ன வேலை பண்ணிருக்காங்க? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காவி? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? ராகவ் தம்பிக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடி? அதானே ராகவ் தம்பிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ப்ளீஸ் பா. உனக்கும் ராகவ் தம்பிக்கும் நடுவுல ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும்போதும் அது இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு நாங்க நம்பி நம்பி அது நடக்காமலே போயிடுச்சு லபி. நாங்க தான் நீங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வாழ்வீங்க அத கண்ணு குளிர பாக்கலான்னு நினைச்சு இப்ப நாங்க ஏமாந்து போய் நிக்கிறோம்ல. ஏன் தம்பி அன்னைக்கு நீங்க சொன்னதை நம்பிதானே நாங்க போனோம். அந்த பொண்ணு மதுவுக்கும் உங்களுக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அபிதான் எனக்கு எல்லாமே பேசுனீங்கல்ல. இப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு நிக்கிறீங்களே. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத அந்த கடவுளே விரும்பல. இது சரியாவும் இருக்காது. அஞ்சலி அக்காக்கு குழந்தை பிறந்ததும் நான் இங்க இருந்து வந்துடுறேன். உங்களுக்கு மகளாவே இருந்துடுறேன்ப்பா. அபி கண்டிப்பா நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிதான் ஆகணுமா? நான் அப்படி சொல்லிதானே ராகவ் இங்க கூட்டிட்டு வந்தேன். அளவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, ஓகே. அதுவே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்களா ராகவ்? ப்ளீஸ் ராகவ், இதுதான் ஒரே வழி. எல்லாத்துக்கும் மேல இப்போ அஞ்சலி அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து அந்த முரளிய பத்தி நிரூபணம்